எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? கோயில் வச்சு போச்சு வீட்டுக்கு போய் சாணி போடுறீங்களா? உலகத்தை பார்க்கறதுக்கே உட்காந்துக்கிறாங்க. யாரு ஆலமரத்தோட என்ன பண்ண போறாங்க? பிரியாணியா? நீ கூட கூட வந்து உட்காந்து சாப்பிடா. இருந்தாலும் பரவாயில்லை. இந்த நாட்டுக்கு மகாராணி நீ அங்க உட்காந்துக்கிறான். மகாராணி சூட்றா மணிமுடி. அது சேவல் இல்லைம்மா, பொட்டம்மா. உங்களுக்கு வயசாயிட்டு இருக்குது. ஸ்டைல் ஓகே. சந்தோஷமா இருக்கும்போது ஒரு பாட்டு பாட மாட்டேன். அடிச்சுட்டு பாடு. பாட்டுமா பாட்டுமா பாடு. மாடி ஏறிவா டிவி பார்க்கலாம், டிவி காரமா பணத்தை காட்டலாம். மாடி ஏறி வந்து நேத்துக்கு நான் படத்தை பார்க்கணும். பாக்குறேன் மாடி மேலவா இன்னும் சொத்து ஏத்து. நீ நல்ல பாட்டு படத்தை காமிக்க மாட்டேன். எங்க கம்பெனிலேயே ஒரு விதமான டைப் தான். 108ல கொரோனா வந்த மாதிரி இருக்கு. எனக்கு நல்ல கொரோனா இது வரும்போது பூமுகா டேடா போட்ட அது ஒமேக்ரான்டா ஊப்ரகான். உள்ள போடா. கத்திரை இவளை சும்மா விடக்கூடாது.
வாய்ஸ் மிமிக்ரி எல்லாம் பண்றேன். எப்படி அழகம் வரைக்கும் அடித்தராத. இந்த குட்டை பாட்டுக்கு வந்து அடித்தராத. இன்னைக்கு வாங்கடா 2 பேருக்கும். வடவேட்ல இதோ குட்டை. வாங்கிட்டு முடியாயிடுச்சு. ஏய் ஆமா நான் தான ஊம்பில வந்துக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு குறை வச்சிட்டீங்கடோ. என்னமா சொல்றாரு? டப்பாங்க திருவிழா பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு ஊத்துறீங்க. எத்தனை மணிக்கு ஊத்துறீங்க? என்னம்மா ஒரு மதியானம் 12 ஊத்துறமா? நீங்க எத்தனை மணிக்கு டிபன் தொன்னீங்க? 6 மணிக்கு சாப்பிட்டமா. நீங்க 6 மணிக்கு டிபன் தொண்டு எனக்கு 12 மணிக்கு பூச்சி போன கூ ஏன்டா ஊத்துறீங்க? அந்த கூல கூட எவனோ வெங்காயம் வட்டக்கறா தங்க சளி புடிச்சிடுறா. என்னம்மா போடுறது? வருஷம் கூ ஊத்துறீங்களே, ஒரு வருஷத்துக்கு மாத்தா சிக்கன் ரைஸ் போடுங்க. அது மட்டும் இல்ல, என்னை வெளியே வச்சு ஊத்திட்டு என்ன வருஷத்துக்கு ஒரு வாட்டி தாண்டா தெரு தெருவா இழுத்துட்டு வரீங்க. ஆமாமா டிவி இதுல இருக்கு வரமா. தெருல இருக்கிற முள்ளு வெட்டக்கூடாது. ஆட்டா மூஞ்சில பெராடி போடுறா. அது மட்டும் இல்ல, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் என்ன வெளியே எடுத்து சுத்துறீங்க. அது வரை கோயில்ல உள்ள வச்சு பூட்டு வந்துறீங்க. ஆமாம்மா. எவ்வளவு நேரம் நானும் வெட்டுன்னு உட்கார்ந்து அதுக்கு என்னமா பண்ணணும்? சன் டிவி கனெக்ஷன் ஒன்னு சொல்லி வைங்கடா. நாட்டாமக்காரர்கிட்ட சொல்லி எந்த ஊர்ல மாத்தா சன் டிவி கனெக்ஷன் கேக்குறா? நான் பார்த்தேன் கோயில்தா. கோபப்படாதம்மா. அது மட்டும் இல்ல, எனக்கு காவு குத்திங்க. கோயில் காவு எத்தனை குத்திங்க? என்னம்மா ஒரு 11 கோழி காவு குத்தமா? பத்தாது 500 கோழியா மாத்திடுங்க. 500 கோழி எதுக்குமா? ஆத்தா சாயங்காலம் ஆனா சிக்கன் பக்கோடா கடை போட்டு பாய்ச்சிக்கிறேன். மாத்தா சிக்கன் பக்கோடா கடை வைக்கிறா. அது மட்டும் இல்ல, எலுமிச்சை பைய காவு குத்திங்களே, எத்தனை குத்திங்க பாலகி? சரி 21 எலுமிச்சை பழம் குடுத்துமா? பத்தாது 3 மூட்டை எலுமிச்சை பைய எத்தனை வந்து லோடு இறக்குங்க. 3 மூட்டை எலுமிச்சை பழம் எதுக்குமா? ஆத்தா மதியானம் வெயில் அதிகமா இருக்குது. நான் எலுமிச்சை பைய ஜூஸ் போட்டு குடிக்கிறேன். எந்த ஊர்ல மாத்தா எலுமிச்சை பழம்? ஆத்தா நான் மலை ஏறணும், எனக்கு டூக்கு பைக் எத்தனை வாங்க. இந்த நாட்டை கட்ட நாடோடி உயிரோடு இருக்க கூடாது. என்ன பண்ற குத்த பாரியா? என்ன குத்த சொல்ற? சாவர காலத்துல கூட உனக்கு கேக்கு தெரியும் உனக்கு. என்னத குத்துங்க? என்னடி குத்த சொல்ற? சரி, உன்னை குத்துவதற்கு எனக்கு மனசே வரல. இருந்தாலும் பழைய உறவு நீ. எப்படி பார்த்தாலும் அந்த நிலை வந்து பாட்டு பாடாது. பாட மாட்டேன்டி. பாடு. உன் மூஞ்சி பார்த்தா நான் எப்படி பாடுவேன்? என்னங்க? என்ன கச்சலை அம்மன் சிலை பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கிறது. நல்லா இருக்குது. வந்த உடனே பாத்துட்டேன். அப்படியா? இரு ஒரே ஒரு நிமிஷம். என்ன குத்திரு இரு சொல்லிடுறேன். இப்படி சிறுமிக்கு சொல்ல பின்னாடி குத்துரு பாரு. சொல்லுடி. பாவி இருந்தாங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஏய் வாய் தரந்து சொல்லுடி. இன்னும் நாடகம் வாயத்தன் சொன்னீங்க. எங்களுடைய நாடக மன்றத்திலே பப்பு வேடம் ஏற்று நடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நடுகுஞ்சி நவீன் அவர்களை பாராட்டியும், இன்னும் எங்களுடைய நாடக மன்றத்திலே பெட்டிக்காரராக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு திருவாளர் தருமன் அப்பாவை பாராட்டி, இன்னும் டிரைவராக திகழக்கூடியவர் இன்னும் முருகேசன் பிரகாஷ் என்று சொல்லக்கூடிய இருவரும் இணைந்து ஆளுக்கு ரூபாய் 100 கொடுத்து கொண்டாடி இருக்கின்றார். அன்னாருடைய கலைப்பணியும் பகர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். கை நாள் குத்தினாலே பாவண்டி. அதனால கையில குத்த மாட்டேன். குத்தந்துக்கான 20 ரூபாய். நந்தினி என்று சொல்லக்கூடிய அத்திக பெறால் என்னை குத்துவதற்காக 20 ரூபாய். இந்த பாவியை குத்தும் போதுதான் நான் துட்டு கொடுக்கணும். சாகும் போது கூட உன் புத்தி உன்னை விட்டு மாறல பத்தியா? அட பாவி போட்ட குத்துறா குத்துற ஏங்க குத்திக்கிற பாடுறா. நானே குத்திக்கிறேன். இந்த பாவி எல்லோரும் மன்னித்து விடுங்க. என்னை போன்று யாருமே தவறு செய்யாது. சொற்பொழி வாத்திரம் கேட்டுங்க. என்னை போன்ற அடுத்தவருடைய நகைக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டா இதுதான் நிலைமை. என்ன நாடகத்தை நான் சும்மா அடிச்சு விட்டு நம்ம ஒரிஜினலா பண்ணா வீட்டுக்கார மூளை விட்டு தள்ளிப்பீங்க. அதனால யாருமே
யாருமே யாருக்குமே தீங்கு இழைக்கவே வேண்டாம். பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்கள் தான். ஆனா இந்த காலத்துல பெண்களுக்கு எதிரியே பெண்கள் தான். இவ்வளவு நகை போட்டுக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் கொடுத்து கெடுத்து பெண்கள் தான். என்னை போட்டு பெண்கள் யாருமே இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது. இருந்தாலும் அது பாவம் தான். இருந்தாலும் எப்பேற்பட்ட காசு பணத்தை கொடுத்தாலும் மன திருப்தி ஏற்படாது. இவ்வளவு நேரம் ஆடிக்கொண்டிருக்கின்றோம். நாடகம் நல்லாச்சுன்னா ஒரே ஒரு கைத்தட்டு கொடுத்தா மனசு திருப்தியோடு போகும். இருந்தாலும் பாவி என்னை போன்று யாருமே இருக்கக்கூடாது. மற்றொரு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கூத்து பிடிச்சா கூட குழப்பையா 7 மணிக்கு ஊருல வர சொல்றாமா. நீ கூத்து பிடிச்சா 7 மணிக்கு, நான் கூத்து பிடிச்சா 9 மணிக்கு வரணும். இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. ஆனா எனக்கு அன்னைக்கு லீவ் விட்டு இந்த மூஞ்சி வச்சு இதுக்கு அப்புறம் வர மாட்டேன். அந்த பக்கம் போனா ஒத்தி பள்ளி மூஞ்சி வருகுதுன்றா. Oh my God. நம்முடைய மகன் ராஜசேகரனுக்கு மணிமணி சுட்டி ஹீரோயினுக்கு அம்மா நாடகத்தில் ஹீரோயின் நாட்டை சேர்க்க போகிறேன். டேய் ஏந்திரா வாங்கண்ணா இப்ப டேய் ஏந்திரா கொடர் பரமா இருப்பா உட்காரு நான் எப்படி என்னைப் போல அடுத்தவர் சொத்துக்கு ஆசைப்படாதீர்கள். அடுத்தவர் மனைவி மீது எண்ணம் வைக்க கூடாது. இந்த நாட்டை நன்றாக ஆள வேண்டும். இதோ இந்த இந்த நாட்டை நல்மொழி ஆட்சி செய்ய வேண்டும். பார்த்தாயா அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தை வேண்டி உன் ஆட்சி ஆரம்பிக்க வேண்டும். அகற்றும் குங்குமத்தால் பொட்டிட்டு பூவட காரியம்மா இங்கு மரலாடி வந்திடம்மா உடுக்க பம்பை மரத்தொலிக்கு உரிவின் மேலும் தான் ஒலிக்கு தாங்கி அடை கட்டி தாயடி திரி எழுந்திடம்மா மேல்மலையனூர் கோவில் கொண்டு என் அங்காலையில் பறியே வந்திடம்மா நீ வந்திடம்மா
கணமறை கணமறை போயா சேர்ந்த கிராம பொதுமக்களுக்கு எங்களுடைய மேல்வட்டிவாக்கம் ஜீவ நாடக மன்றத்தின் சார்பாக சிறந்த அந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அம்மனுக்காக நம்மால் முடிந்த ஒரு சிறு காணிக்கினை கொடுக்க போகின்றோம். அவரவர் இருந்த இடத்திலே கோவிந்தா என்று அழைத்தால் குறைகள் எல்லாம் தீரும் என்று பெரியவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அத்தனை போல் அம்மனுக்காக கொடுக்கக்கூடிய இந்த சிறு காணிக்கினை ஏற்றுக்கொண்டு அம்மன் நம்முடைய கிரகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தீர்த்து வைப்பார் என்பது பெரியவர் எழுதி வைத்த நீதி. அத்தனை போல் அம்மனுக்காக இப்பொழுது நம்மால் முடிந்த ஒரு சிறு காணிக்கினை கொடுக்க போகின்றோம். அனைவருமே கோவிந்தா என்று அழைத்தால் நம்முடைய குறைகள் அத்தனையுமே தீரும். கோவிந்தா என்று சொல்லும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அம்மா மஞ்ச புடவை கட்டி அங்காளம்மா சிங்காரம்மா உய்யாரம்மா கட்டி அங்காளம்மா வரலா அங்காளம்மா வரலா நடனமாடி அங்காளியவ சுடலையாடி வரலா மஞ்ச புடவை கட்டி அங்காளம்மா சிங்காரம்மா உய்யாரம்மா
இன்னும் இந்த அனைத்தாக தாகிராமத்திலே அம்மன் தற்போது கொலுவிருக்க போகின்றார். தங்களால் முடிந்த காணிக்கினை தட்டிலே இட்டு திருநீர் என்று சொல்லக்கூடிய விபதினை எங்களுடைய நாடக நடிகர்களை மன்னிக்க வேண்டும் என்று இருக்காரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு வாய்ப்பு என்று ஒன்று கொடுத்தார். தங்களை வேறொரு கதையுடன் சந்திக்க காத்துக் கொண்டிருக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஜீவா நாடக மண்டலம்.